புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டருமான திரு வடிவேல் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஜனநாயகம், அதாவது நீதிமன்றத்துல போயிட்டு அந்த பிரச்சனை ஒன்றும் இஷ்யூ பெருசா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியா கூட்டணி யாரை சேர்த்துக்கணும், யாரை விளக்கணும் அப்படிங்கிற, அதாவது இந்த கரூர் நடந்த சம்பவம் சிபிஐ விசாரணை பண்ணி பிஜேபி அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கு பயங்கர முயற்சி போயிட்டு இருக்கு. இப்ப இதுக்கரையில டிஎம்கேயும் இணைஞ்சு பிஜேபி ரெண்டும் இணைஞ்சு விஜய் அவர்களை ரெண்டு பேரும் இணைஞ்சே அடிக்கிற மாதிரியும் தெரியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப விஜயோட நிலைமை என்ன? இப்ப எங்க இருக்கிறாரு? முதல்ல விஜயோட நிலைமை என்னன்னு கேட்டா அதோ கதிதான். ஓகேங்களா? விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுதான் சொன்னல, ஒரு அனுபவம் இருக்கணும், இல்ல அனுபவம் உள்ள ஆளுகளை பக்கத்துல வச்சுக்கணும். செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. செங்கோட்டையன் இருக்கிறாரு. அவரே ஏன்டா இந்த கட்சிக்குள்ள வந்தோம், நம்மளுக்கான ராஜா மாதிரி அதிமுக இருந்தா இன்னைக்கு ஒரு மந்திரி அளவுக்கு கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு தலையில அவங்க கட்சி துண்டை போட்டுக்கிட்டு ஓரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படி இருக்கும்போது விஜய் படத்துல பேசுற டயலாக் மாதிரி அரசியல்னு நினைச்சிட்டாப்லங்க. சரிங்களா? படத்துல போனாங்கிட்டு 4 சண்டையை போட்டாங்கிட்டு 2 பாட்டை போட்டோம், அங்கே 4 பேர்கிட்ட வசனத்தை பேசணும், படம் வெற்றி 500 கோடி 1000 கோடி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டாரு. அரசியல்ங்கிறது கடலை விட மிகப்பெரிய இந்த அரசியல். அதுக்குள்ள உள்ள குதிச்சவன், திறமை இருக்கிறவன் மட்டும்தான் மேல வருவான். திறமை இல்லாதவன் அதுல மூழ்கி செத்துருவான். அந்த மாதிரி செத்த நடிகர்கள் தமிழ் திரையுலகத்துல விரலை விட்டு என்ன வேண்டாம் ஆயிரக்கணக்குல சொல்லலாம். கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்க இடம் இல்லாம போனாங்க. இல்ல, உங்களோட நிலைப்பாடுலாம் வேற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு விஜயோட நிலைப்பாடுங்கிறது வேற இல்ல. என்னங்க நிலைப்பாடு? இவர் ஒரு யூனிட்டியா கொண்டு போறாருல்ல எல்லாத்தையும். அந்தந்த காலகட்டத்துல என்ன டெக்னாலஜியோ அதுக்கு தகுந்தாப்புலதான் எல்லா நடிகர்களும் அடுத்தடுத்த ஸ்டெப்பை கொண்டுகிட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில விஜய் இப்ப உள்ள டெக்னாலஜியில அரசியல காய் நகர்த்துவோம் அப்படின்னு நகர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? அது நகர்த்தி ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கறது அவர் இப்பவாச்சும் புரிஞ்சிருந்தா சந்தோஷம்தான். இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப சிபிஐ விசாரணை இப்ப 2-3 டைம் டெல்லி வர வச்சுட்டாங்க. இப்போ அந்த நிலைப்பாடு இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? ஏங்க, சிபிஐ டெல்லியில கேட்கிற கேள்வி எல்லாமே நம்ம இந்த லோக்கல்ல ஸ்டேஷன்ல கேட்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சீங்களா? அதான் சிபிஐ ஒரு கேள்வி கேட்கறாங்க விஜய் அவர்கள்ட்ட, எதுக்கு நீங்க கரூர் 7 மணி நேரம் லேட்டா போனீங்க? அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிராபிக் ஆயிடுச்சு, அதனால வர முடியலன்னு சொல்லியிருப்பாரு. திருச்சியில இருந்து கரூர் போறதுக்கு எனக்கு ஒரு சாலைகள் வளைந்து வளைந்து இருந்துச்சு, அதனால நான் அந்த வளைவுகள்ல போறதுக்கு நேரம் ஆயிருச்சு. என்ன 7 மணி நேரமா ஆயிருக்கு? இவர் என்ன ஊட்டி கொடைக்கானலுக்கு அங்க போறாரு, கொண்ட ஊசி மலையில வளைஞ்சு வளைஞ்சு போறதுக்கு? திருச்சியில இருந்து கரூர்ல போறதுக்கு எத்தனை வளைவுகள் இங்க இருக்கு? முதல்ல விஜய்க்கு தெரியுமா? என்ன கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னே அவருக்கு தெரியலங்க. முதல்ல சிபிஐ கிட்ட போய் வளைவா இருந்துச்சு, அதனால லேட்டா போனேன், அதனாலதான் விபத்து நடந்துச்சு அப்படின்னா இது என்ன லோக்கல் ஸ்டேஷன்ல விசாரிக்கிற விசாரணைன்னு நினைச்சுக்கிட்டு போய் சொல்றாப்புலன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க அதுக்குள்ள டிவிகேல உள்ள தொண்டர்கள் எல்லாம், தலைவரா டெல்லி போயிட்டாப்புல, இன்னைக்கு நடக்க போறதே வேற, அங்க போய் அவர் அல்லோல போடுறது அவருக்கு தான் தெரியும். ஒருவேளை பிஜேபி கூட்டணியோட சேரலாம்னு அங்கே எதுவும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்களா? கட்சியவே கலைச்சிட்டு மறுபடியும் நடிக்க போயிடலாம்ங்கிற ஐடியால இருக்கிறாருன்னு சொல்றேன் நான். அப்படி வாய்ப்பு இல்ல. அதாவது அவருக்கு முன் வச்ச கால பின் வைக்க மாட்டார். நீங்க ஏங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நடந்த விஷயமே அதாங்க. முக்கிய நபர்கள் கூட்டத்துல ஒரு தரப்பு சொல்லுது, இங்கிட்டு ஜனநாயகன் பிரச்சனையா இருக்கு, இங்கிட்டு கரூர் வழக்க போட்டு நம்மள தலைவரை போட்டு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேசாம 2026 தேர்தல்ல நம்ம இந்த வாட்டி தள்ளி வச்சுட்டு 2031ல நம்ம வேலையை பார்த்து ஜெயிச்சிருவோம் தலைவரை அப்படின்னு ஒரு கோஷ்டி அங்கிட்டு சொல்லுது. இன்னொரு கோஷ்டி என்ன சொல்லுதுன்னா, தலைவரை இதுக்கு மேல நீங்க உங்களால அடி வாங்க முடியாது, பேசாம கட்சியை விட்டுட்டு இது வரைக்கும் ஏதோ மிச்சம் மீதி இருக்கிற பணத்துகளை வச்சுக்கிட்டு அவன் செட்டில் ஆயிடுவான், கட்சியவே கலைச்சிட்டு நிம்மதியா அவன் வீட்டுல இருந்துருவோம்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க. இவர் விஜய்க்கு எதை ஆல்ரெடி அவர் யோசிக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சொன்ன குழப்பத்துல அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு விஜய். இப்ப ஜனநாயகம் படம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. இப்ப அதனுடைய நிலைப்பாடு என்ன ஆச்சு? அதாவது தயாரிப்பாளர் சைடு சொல்றாங்க எனக்கு 500 கோடி நஷ்டம்,
இந்த படத்தை எடுத்தது 500 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம், இந்த நஷ்ட ஈடும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ நீதிமன்றத்துல என்ன அணுகியிருக்காங்க, அங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க? ஓகே, இந்த நஷ்ட ஈடு 500 கோடி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்கு. இந்த நஷ்ட ஈடை யாரை கொடுக்க சொல்லுது இந்த தயாரிப்பு நிறுவனம்? சென்சார் போர்டு. அவங்க சென்சார் போர்டு. சென்சார் போர்டுங்கிறது யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? மத்திய கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் வந்து உங்களால எனக்கு படம் பிளாப் ஆகி வரவே இல்லாம போச்சு, 500 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு இவங்க படக்குழு வந்து. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க? கொடுத்துருவாருங்க. ஏன்னா பிரதமர்கிட்ட இல்லாத காசாங்க, சரி போ அப்படின்னு கொடுத்துருவாரு, பெருசா கொடுப்பாரு. ஆனா பின்னாடி கட்சியிலையும் சேர்ந்துட்டு பெருசா கொடுத்துருவாருங்க. கொடுத்துட்டு நீ அவ்வளவுதான் வா தம்பி உட்காரு, பேசாம உட்காருன்னு இப்படி பிடிச்சி இப்படி தூக்கி வந்து வச்சிருவாங்க, அவ்வளவுதான். கரூர் பிரச்சாரத்தின் போது திரு விஜய் அவர்கள் என்ன பேசினார்னா, நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கு நன்றி, எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருந்தீங்க, அதனால காவல்துறைக்கு நான் மிக்க நன்றி சொல்றேன்னு தனிப்பட்ட முறையில ஒரு நன்றி சொன்னாரு. ஆனா சிபிஐ விசாரணையில என்ன சொல்லியிருக்காருன்னா, காவல்துறை சரியா எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, பாதுகாப்பு வழங்கல அப்படின்னு சிபிஐல சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் தமிழக அரசு வந்து என்ன பிரச்சனை நடந்துருச்சு ஓகேங்களா, சிபிசிஐடிக்கு விசாரணை போட்டுச்சு. சிபிசிஐடி வந்து யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? தமிழக அரசு கட்டுப்பாட்டுல. தமிழக அரசு இப்ப ஆள்றது யாரு? திமுக. இந்த பிரச்சனைய இந்த சிபிசிஐடியோடய இந்த கட்சி டிவிகே கட்சி விட்டுருந்தா இந்த லோக்கல் பஞ்சாயத்தாவே இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா. இவங்க என்னன்னா, சிபிசிஐடி வந்து ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்குது, இவர்கிட்ட விட்டோம்னா நம்மளை காலி பண்ணி விடுவாங்க, அதனால நம்ம வந்து சிபிஐக்கு போவோம் அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு போட்டு போனாங்க. ஆனா சிபிசிஐடியை விட சிபிஐ எவ்வளவு டேஞ்சரு, அது யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குது அப்படிங்கிறத டிவிக்கேல இருக்க ஒரு சட்ட வல்லுநர்களுக்கும் வக்கீல்களுக்குமா தெரியாம போச்சு. அந்த ஒரு அறிவு கூட இல்லாமத்தான் சிபிஐல போய் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு சின்ன பண்ணாம ஆகிக்கிட்டு இருக்காப்புல விஜய் அவர்கள் வந்து. சிபிஐ வந்து ஒரு வழக்க இவனை இங்க கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டா கம்பல்சரி கொண்டாந்துரும் சிபிஐ. ஏன்னா அதுதான் உத்தரவு, மேலிட உத்தரவு சிபிஐக்கு ஓகேங்களா. சின்ன பண்ணாம ஆக போறாப்புல விஜய். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. இதற்கிடையில திரு புஷி ஆனந்த் அவர்கள்ட்ட சிபிஐ விசாரணை பண்ணாங்க. அப்போதைக்கு புஷி ஆனந்த் எந்த மாதிரியான தகவல் சொன்னார்? தலைவர் மாதிரி தானே அவருக்கு கீழே உள்ளவரும் இருப்பாரு. புஷி ஆனந்த் என்ன சொன்னாரு தெரியுமா? பொதுச் செயலாளர் கரூர்ல நடந்த நிகழ்ச்சி ஏற்பாடு சம்பந்தமா எனக்கு 1% கூட தெரியாது, இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் அந்த கரூர் மாவட்ட செயலாளராக இருந்தா மதியழகன் தான், நீங்க என்னைய விசாரிக்கிறத விட்டு மதியழகனை கூப்பிட்டு விசாரிங்கன்னு ஒரு பொதுச் செயலாளர் சொல்லலாமா? பொதுச் செயலாளர் சொல்லக்கூடிய பதில், அவர் சொல்லக்கூடிய பதிலா இது? அவன் பாவம் மதியழகன் ஏன்டா இந்த கட்சியில வந்து சேர்ந்த பாவத்துக்கு போய் ஜெயிலையும் கொஞ்ச நாள் இருந்துட்டாப்புல. இப்ப பொதுச் செயலாளர் என்னன்னா, நம்மளை கொண்டாந்து சிபிஐ கிட்ட கோர்த்து விடுறானே இந்த மனுஷன், என்ன வந்தா காத்திருக்காங்களோ அப்படின்ட்டு அவரு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காப்புல கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன். இப்ப டிவிக்கு வந்து இப்ப கூட்டணியோட சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்குமா, இல்ல இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு இல்ல தனிப்பட்ட முறையில போய் இந்த தேர்தலை சந்திக்க போகுங்களா? டிவிக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கூட்டணியில தான் வரும் ஓகேங்களா. எந்த கூட்டணியும் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். வேற வழி இல்லை விஜய் அவர்களுக்கு, அங்கேதான் போய் ஆகணும். தனிச்சு நின்றுலாம் அவர்னால ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஓகேங்களா. திராவிட கட்சிகளா தனிச்சு நின்று தன்னோட பெரும்பான்மையை காமிக்கிறதுக்கு. அதனால இனிமேலாவது அவர் வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து ஒரு கூட்டணியில சேர்ந்து இந்த வாட்டி ஓட்டு வங்கிய என்னன்னு நிரூபிச்சுட்டு அதுக்கு அடுத்த தடவை அவர் தனிச்சு நின்று போட்டியிடலாம், இல்ல அதே இதுல போட்டியிட்டு வெற்றி பெறுறதுக்கு முயற்சி எடுக்கலாமே தவிர தனிச்சே அந்த வாட்டி அவரை விடவே மாட்டாங்க. ஜனநாயக பிரச்சனை கிட்ட வருதா? ஓகே, நீங்க எவ்வளவுதான் சொல்றீங்க, இந்த ஜனநாயகத்துக்கு இது வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு வாட்டியாச்சும் குரல் கொடுத்துருக்கிறாரா? இல்ல. ஏன் கொடுக்கல? அவருடைய வேலை முடிஞ்சு வச்சு அவர் சம்பளத்தை வாங்கிட்டு அவரை போயிட்டாப்புல. என்ன யாரோ குரல் கொடுக்குறாங்க, திமுக அரசு குரல் கொடுக்குது, அதிமுக குரல் கொடுக்குது, நாம் தமிழர் குரல் கொடுக்குது. அந்த படத்துல நடிச்ச உன்னைய நம்பி அவன் 500 கோடி போட்டிருக்கிறாப்புல ப்ரொடியூசரு, அவருக்கு ஒரு சப்போர்ட்டா கட்சி சார்பா ஏதாச்சும் ஒரு போராட்டம் பண்ணு,
இல்லை ஏதோ ஒரு மறியல் பண்ணு, எதையுமே பண்ணாம இருக்க காரணம் அதிலே தெரியல அவனோட அரசியல் முதிர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதனால வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணியோட இவர் சென்றால்தான் இவரோட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இல்லாட்டினா பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள அடுத்த 2031 31 தேர்தல் தேர்தலே வந்து முடிச்சிடும். சரிங்களா?